இன்னைக்கு ரிவ்யூல நம்ம பார்க்க போற படம் மயிலாஞ்சி. எஸ், அஜயன் பாலா அவருடைய டைரக்ஷன்ல ஸ்ரீராம் கார்த்திக், கிருஷா குரூப் அவர்களுடைய நடிப்புல இசைஞானி இளையராஜா அவருடைய மியூசிக்ல ரிலீஸ் இருக்கக்கூடிய படம் தான் மயிலாஞ்சி. இந்த படத்துல ஸ்ரீராம் கார்த்திக், கிருஷா குரூப் இவங்க கூட சேர்ந்து முனிஷ்காந்த், சிங்கம்புலி மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கதைக்களம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அப்பா அம்மா இல்லாத ஒரு பொண்ணு தன்னோட சித்தி கூட தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த சித்திக்கு ஒரு தம்பி இருக்காங்க. அந்த தம்பி வந்து பயங்கரமான குடிகாரன் இருக்கும்போது அந்த சித்தி வந்து இந்த பொண்ணை அவரோட தம்பிக்கே வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது இந்த பொண்ணுக்கு பிடிக்கல. சோ அதுக்காகவே எப்படியாவது வேற ஒருத்தர் வந்து நம்ம லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி வேற ஒரு பையனை லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ லவ் பண்ண ஆரம்பிச்ச நேரம் அந்த பையன் ஊரை விட்டு கிளம்பி வெளியூருக்கு வந்து போயிடுறான். சோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கறத அந்த படத்துடைய மீதி கதை. சோ படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி ஆவரேஜா தான் இருந்தது. செகண்ட் ஹாஃப்ல வேணா அந்த லவ் எமோஷன்ஸ் அதெல்லாம் வந்து சூப்பராகவே இருந்தது. இந்த படத்தை அஜயன் பாலா அவர்கள் தான் டைரக்ட் பண்ணிருக்கிறாரு. அவர் எடுத்திருக்கக்கூடிய இந்த ஒரு கதைக்களம் வந்து ஓகே. ஸோ ஒரு லவ் எமோஷன் அப்படிங்கிற இந்த ஒரு கதைக்களமா பார்க்கும்போது கதையா நல்லா இருந்தது. பட் ஸ்கிரீன் பிளேல கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்போ படத்துல பாத்தீங்க அப்படின்னா இது லவ் பேஸ் பண்ணி எடுத்திருக்கக்கூடிய ஒரு படம் தான். இந்த படம் முழுக்க வந்து காதல் தான். ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய லவ் படங்கள்லாம் பார்த்திருப்போம். அதுல இருந்து இந்த படத்தை எந்த அளவுக்கு டிஃப்ரெண்டா காட்டி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அது வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய பார்த்த ஒரு ரொம்ப பழைய ஒரு டெம்ப்ளேட்டை வந்து அப்படியே இங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு பெரிய மைனஸா இந்த படத்துக்கு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி டைரக்டர் வந்து இந்த படத்துக்காக சூஸ் பண்ணிருக்கக்கூடிய லொகேஷன்ஸும் சரி, அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருடைய கேரக்டரைசேஷன் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ஹீரோ வந்து ஒரு வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபரா இருக்கிறாரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணியிருந்தது நல்லா இருந்தது. அதே மாதிரி முக்கியமா ஹீரோயினுடைய கேரக்டர், ஹீரோயின் வந்து ஒரு பயங்கர இன்னோசன்ஸான ஒரு பயங்கர ஜாலியான ஒரு பொண்ணா இருக்கிறாங்க. அட் தி சேம் டைம் அந்த லவ் எமோஷன் அப்படின்னு வரும்போதும் அது ஒரு எப்படி சொல்றது, ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது. ஸோ அந்த ஒரு கேரக்டர் டிசைன் பண்ணதெல்லாம் வந்து சூப்பரா இருந்தது. லொகேஷன்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது. பட் மற்றபடி வந்து அந்த கதையை நமக்கு டெலிவரி பண்ற அந்த ஸ்கிரீன் பிளேல வந்து மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் மெயினா வந்து லவ் பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அதாவது நம்ம நேசிச்சவங்களுடைய கனவை நம்மளுடைய கனவா நினைச்சு அதை செஞ்சு முடிக்கிறது தான் வந்து காதல் அப்படிங்கிற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு டைலாக்கா சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் டைரக்டர் வந்து சூப்பராகவே சொல்லியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி படத்தில் நடிச்சிருக்கக்கூடியவங்க ஸ்ரீராம் கார்த்திக், அதுக்கப்புறம் கிருஷா குரூப், இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கேரக்டரை ரொம்ப நீட்டாவே பண்ணியிருந்தாங்க. முனிஷ்காந்த் அவர்கள் இருக்கிறாரு, சிங்கம்புலி அவர்கள் இருக்கிறாங்க. முனிஷ்காந்த் வந்து ஹீரோவுடைய மாமா கேரக்டர் நடிச்சிருக்காங்க. ஸோ முனிஷ்காந்த் அவர்களும் சரி, சிங்கம்புலி அவர்களும் சரி நிறைய காமெடி பண்றாங்க. அந்த காமெடி சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு, சில இடங்கள்ல ஒர்க் அவுட் ஆகல. மற்றபடி அவங்களுடைய கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு நடிப்பு கொடுக்கணுமோ அதுதான் வந்து அவங்க கொடுத்திருந்தாங்க. மியூசிக் இசைஞானி இளையராஜா அவர்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருடைய மியூசிக் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. மியூசிக் நல்லா இருந்தது. எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு பாட்டு வரும், இளையராஜா அவர்களே பாடியிருப்பாரு. அந்த பாட்டு நல்லா இருந்தது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஒரு பாட்டுல வந்து அவர் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குல்ல, அந்த பழைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பாட்டு பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டு நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அடுத்ததா கேமரா டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா செலியன் அவர்கள் தான் கேமரா பண்ணியிருக்கிறாரு. ஒவ்வொரு ஃப்ரேமும் அவ்வளவு அழகா இருந்தது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி லொகேஷன்ஸே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஊட்டி, நீலகிரி, லவ்டேல் ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து அதிகமா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லொகேஷன்ஸே ஒரு மாதிரி பியூட்டிஃபுல்லா இருக்கும். அப்படி இருக்கும்போது செலியன் அவருடைய கேமரா ஒர்க் இன்னும் ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி எடிட்டிங் பாத்தீங்கன்னா ஸ்ரீகர் பிரசாத் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய எடிட்டிங் பத்தியும் சொல்ல தேவையில்லை. அவருடைய எடிட்டிங்குமே இந்த படத்துக்கு ஒரு சப்போர்ட்டா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெக்னிக்கலா பாத்தீங்க அப்படின்னா அது மியூசிக்கும் சரி, அதுக்கப்புறம் கேமராவும் சரி, எடிட்டிங்கும் சரி, ஒரு பயங்கரமான ஒரு டீம். டெக்னிக்கலா பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. பட் கதையும் ஓகே தான், அந்த ஸ்கிரீன் பிளேல மட்டும் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் கொடுக்குது. ஓவராலா இந்த மயிலாஞ்சி படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ஆவரேஜான ஒரு டீசென்ட்டான ஒரு படம். நம்ம இதுக்கு முன்னாடி நிறைய லவ் படங்கள் பார்த்திருப்போம், பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. சேம் அதே டெம்ப்ளேட்ல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்னொரு லவ் படம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ படத்தை பார்த்துட்டு என்னுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கிறேன். நீங்களும் படத்தை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இன் அண்ட் அவுட் மீடியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.